வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். புற்றுநோய் இந்த பெயரை கேட்டாலே அஞ்சாதவர் ஒருவர் கூட இருக்க முடியாது. அதிலும் இரத்த புற்றுநோய் என்றாலே அவ்வளவுதான், முடிந்தது என்று கலங்கி முடங்கி விடுவார்கள். ஒருவருக்கு புற்றுநோய் வந்துவிட்டது என்று தெரிந்ததும் அதிலிருந்து மீண்டு வருவது எப்படி என்று சிந்திக்கக்கூட முடியாத நிலைக்கு வந்துவிடுவர். நோயின் தாக்கம் ஒவ்வொரு கட்டத்தை வைத்து சிகிச்சை அளிப்பார்கள். அதிலிருந்து மீண்டு நிறைய பேர் வெளியே வந்திருக்கின்றனர், இன்றும் வாழ்ந்து வருகின்றனர். முற்றிய நிலையில் பலர் இறந்தும் போயிருக்கின்றனர். பிரபல கராத்தே வீரர் ஷிஷான் உசைனி இரத்த புற்றுநோய் பாதிப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்தார். கராத்தே மாஸ்டரான அவர் சினிமாவை தாண்டி வில்வித்தை பயிற்சியாளராக திகழ்ந்து 400க்கும் மேற்பட்டோருக்கு பயிற்சி அளித்து வந்துள்ளார். தனக்கு இரத்த புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்தார். இரத்த புற்றுநோயை எதிர்கொண்டு போராடி எல்லா கடமைகளையும் முடித்து எல்லாருக்கும் எல்லா கடைசி செய்திகளையும் சொல்லி யாருக்கு என்ன செட்டில் பண்ணணுமோ பண்ணிட்டு இறுதி சடங்கை எப்படி செய்யணும் என்று தன் சீடர்களுக்கு சொல்லிவிட்டு இதயம் தவிர உடலை மருத்துவக் கல்லூரிக்கு தானம் செய்து 1 மாதமாக எந்த நொடியிலும் மரணத்தை அரவணைக்க தைரியமாக காத்திருந்த அதிசய மனிதர் இயற்கையோடு கலந்து விட்டார். கடைசி ஓரிரு மாதத்தில் இனி உயிர் வாழவே முடியாதுன்னு தெரிஞ்சதும் பயப்படாமல் முடங்கி போகாமல் ஒரு உண்மையான வீரன் எப்படி இருக்கணுமோ அப்படி மரணத்தை எதிர்கொண்டு பல கேன்சர் நோயாளிகளுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து சென்றுள்ளார். என் வாழ்நாளில் இவரை போன்று மரணத்தைக் கண்டு அஞ்சாமல் கடைசி கட்ட வாழ்க்கையை கூட தைரியமாக எதிர்கொண்ட ஒரு வியத்தகு மனிதரை பார்த்ததில்லை. மருத்துவமனையில் இருந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் மிக அழகாக கடந்த அவரின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற பிரார்த்தனை செய்கிறேன். மனபலமும் உடல் வலுவும் கொண்ட எத்தனை பலம் வாய்ந்த மனிதனாக இருந்தாலும் கூட அவனையும் விழுங்கி செல்லுது மரணம் என்பது மட்டும் உறுதி. ஒவ்வொரு மனிதனின் மரணமும் மற்றவர்களுக்கு வாழ்க்கை பாடமாக இதைத்தான் சொல்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.